பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம் பேச்சு. ஒரு சாரரை வீழ்த்த நினைக்கும் அசுரர்களை இத்தேர்தலில் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்வார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திருச்செந்தூரில் கூறினார். பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம் பேச்சு. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்செந்தூரில் திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசியதாவது: இந்த தொகுதியில் கலைஞர் கருணாநிதி மகளாக அல்லாமல் கலைஞரை நிற்பதாக நினைத்து முதல்வரின் தங்கை எனது அத்தையை கடந்த முறை பெற்ற 3.50 லட்சம் ஓட்டுகளை விட கூடுதலாக 6 லட்சம் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவரே பிரதமராக வருவார். அப்போதுதான் நமக்கு அனைத்து திட்டங்களும் எளிதாக கிடைக்கும். மோடி நமக்கு ஒரு பைசா கூட தரவில்லை. தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் போது முதல்வர் 10 அமைச்சர்களை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அனுப்பி ரூபாய் 2000 கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 6000 வழங்கினார். மோடி வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. சட்டமன்ற தேர்தலில் திமுக சொன்ன மாதிரி தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 வழங்கப்பட்டு வருகிறது. விடுபட்ட பெண்கள் கணக்கெடுப்பு செய்து 3 மாதத்திற்குள் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும். மருதூர் கால்வாயில் இருந்து புன்னக்காயல் வரை கால்வாய் கரையை பலப்படுத்தி தடுப்பணை கட்டி அந்த நீர் பல்வேறு வகையில் பயன்படுத்தப்படும். இங்கே விளையாட்டை ஊக்கப்படுத்த ஒரு ஸ்டேடியம் கட்டித்தரப்படும். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும் காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 வீதம் 3 லட்சம் மாணவிகளுக்கு வழங்கி வருகிறார். வெள்ள பாதிப்பின் போது உப்பள தொழிலாளிகளுக்கு ரூபாய் 3000 வழங்கி உள்ளோம். இவ்வாறு தொடர்ந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்ய எதிர் வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்து கனிமொழியை 6 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். இவ்வாறு பேசினார். இப்பிரச்சாரத்தில் வேட்பாளர் கனிமொழி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நகர திமுக செயலாளர் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே மானமிகு சுயமரியாதை கரெக்டுதாமா? உங்களுக்கு மானமான சுயமரியாதை காரணம் இருக்கணுமா? ஒரு மானமிகு சுயமரியாதை காரணம் பிரதமராக தேர்ந்தெடுக்கணுமா? இல்ல ஒரு இரக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி திரு மோடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா? வந்து எட்டி பார்த்தாரா? புயல் வந்தது எட்டு பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? கோவில்ல அத்தனை பேர் இறந்தாங்க, வந்து இரங்கல் கலைகள் தெரிவிச்சாரா? நம்முடைய கல்வி உரிமை நீட் தேர்வு கொண்டு வந்து இது வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்திருக்காங்கம்மா. 2010 இந்தியாவில் நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னாரு. எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் முறையில நான் சீட்டு கொடுக்கறேன்னு கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் அவர்னு நுழைவு தேர்வு ரத்து பண்ணவர் கலைஞர் அவர்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா விடல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அதிமுக அடிமைகள் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வச்சு இது வரைக்கும் அனிதா ஆரம்பிச்சு போன வருஷம் செங்கல் கோல்பேட்டையில ஜெகதீசன் பையன் 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்காங்க. நமக்கு நீட் தேர்வு தேவையா? நம்முடைய கல்வி உரிமை நமக்கு வீட்டு வேணுமா வேணாமா? வேணும்னா நம்ம இந்த முறை ஆட்சி அமைச்சர் ஆகணும், 40க்கு 40 ஜெயிச்சாகணும். நீங்க யாரு நினைக்கிறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு யாரு நல்லது செய்வாங்க நீங்க நம்புறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை யாரு கொடுக்குறாங்க நீங்க நம்புறீங்களோ, நம்ம தலைவர் யாரு பிரதமராக கை காட்டுறாரோ அவர் உட்காரணும்னா 40க்கு 40 ஜெயிச்சாகணும். அதுல இந்த தூத்துக்குடி முதல்ல இருக்கணும். அதிகமான வாக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடியா இருக்கணும். கண்டிப்பா செய்வீங்களா? கேட்கணும்ல. சரி, நான் சொல்றேன். மோடி தமிழ்நாட்டில இருந்து எப்படி கொள்ளடிக்கிறார் நான் சொல்றேன். சரியா? இனிமே மோடி அவர்களை அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. நான் ஒரு பேர் சொல்றேன், அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் மோடி தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஏமாத்துறாரு, இங்க இருந்து எவ்வளவு தமிழ்நாட்டு நிதி உரிமை எப்படி பறிக்கிறாருன்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது என்னமா, இது என்னது 29 பைசா. கரெக்டா? இனிமே மோடியை நீங்க இப்படிதான் கூப்பிடணும். என்ன கூப்பிடுவீங்க? 29 பைசா. பிரதமர் எப்படி கூப்பிடுறீங்க? 29 பைசா தான் கூப்பிடணும். ஏன் சொல்லட்டுமா? காரணம் இருக்கு. காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்.
நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறீங்களா இல்லையா? நம்ம கட்டுறதுல ஒன்றிய அரசுக்கு ₹1. ஒன்றிய அரசோட வேலை என்ன தெரியுமா? அதை வாங்கி பிரிச்சு எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறது தான் ஒன்றிய அரசோட வேலை. நம்ம ₹1 கொடுத்தா அதை பிரிச்சு எடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த நீ ₹1 கொடுத்தே நீ ₹1 வச்சுக்கோ, இந்த ₹1 கொடுத்தே 90 காசு 95 காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் ஒன்றிய அரசோட வேலை. நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டுறோம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தார், பெட்ரோல் விலை ₹3 கம்மி பண்ணுவேன்னு சொன்னார். குறைச்சாரா இல்லையா? முதல் கையெழுத்து பெட்ரோல் விலை ₹3 குறைச்சார். அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு ₹3 குறைப்பேன்னு தேர்தல் வாக்குறுதியில சொன்னார். செஞ்சாரா இல்லையா? அதே மாதிரி இங்க ஒரு மகளிர் வந்திருக்கீங்கம்மா, நீங்க சொல்லுங்க, ஒரு கையெழுத்து போட்டார், செய்யவே முடியாது, இது நடக்கவே நடக்காதுன்னு எதிர்கட்சிகள் அப்ப சொன்னாங்க. மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வந்து திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஒரு மகளிரும் மாசம் 9,000 வரைக்கும் சேமிக்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனை பயணிகள் என்ன கொண்டு தெரியுமா? மகளிர் தமிழ்நாடு கொடுக்க 460 கோடி கூட பயணம் பண்ணிருக்கீங்க. வெள்ளம் வரும்போது வந்து எட்டி பாருங்க, இங்க வெள்ளம் தூத்துக்குடியில வெள்ள பாதிப்பு வரும்போது யாரும் வந்து உங்களோட கூட இருந்தது? உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க கிட்டத்தட்ட 2 மாசம் தங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் சேர்த்து நீங்க ஒவ்வொருத்தரும் சகஜ நிலைக்கு வர வரைக்கும் உங்க தொகுதி விட்டு வெளில வந்தாங்களா? நூற்றாண்டு கண்ட ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். நூற்றாண்டு கடந்து அவருடைய புகழ் வாழ்ந்துட்டு இருக்குன்னா இந்தியாவில் உலகத்திலேயே ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவருடைய பிறந்த நாள் பரிசாக சென்ற 2021 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, ஜூன் 3 தலைவர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள், 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அதுல நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டிலேயே அதிகமான வித்தியாசத்துல இந்த தூத்துக்குடியில தான் நம்ம ஜெயிச்சாகணும். ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க வேட்பாளர் யாரு? கலைஞர் தான் வேட்பாளர். கலைஞருடைய மறு உருவமா தான் அவங்க இருக்காங்க. இந்த தொகுதிக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க. இந்த தொகுதி முழுக்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய வீட்டுக்கும் வந்திருக்கிற ஒரே வேட்பாளர்னா, ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்முடைய வேட்பாளர் தான். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பேன். உதயசூரியன், உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு சாரரை வீழ்த்த நினைக்கும் அசுரர்களை இத்தேர்தலில் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்வார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திருச்செந்தூரில் கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: திருச்செந்தூர் முருகன் தமிழர்களுடைய கடவுள், குலதெய்வம். எனவே அவரை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய தலைவர் ராகுல் தமிழகம் வருகிறார். அவருடைய பணி சிறக்கவும் பிரச்சார கூட்டம் வெற்றி பெறவும் முருகனை வணங்கினோம். சூரசம்ஹாரம் செய்த முருகன் இத்தேர்தலில் பாசிச சக்தியை சூரசம்ஹாரம் செய்வார். தமிழ் கடவுள் முருகனுக்கு எல்லோரும் சமம். இந்நாட்டு மக்கள் எல்லோருக்குமான கடவுள் முருகன். அந்த முருகன் ஒரு சாரரை வீழ்த்த நினைக்கும் அசுரர்களை சம்ஹாரம் செய்தது போல் இத்தேர்தலில் அப்படிப்பட்ட அரக்கர்களை முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்வார். எங்களுடைய வெற்றி பிரகாசமாக உள்ளது. நாட்கள் செல்ல செல்ல மெஜாரிட்டிக்கு அதிகமான இடங்கள் கூடிக்கொண்டே போகிறது. கண்டிப்பாக 400க்கும் மேல் வெற்றி பெறுவோம். எங்களுடைய பலத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள். மக்களுடைய பிரதமர் ராகுல் தான். இந்த தேசத்தின் ஒரு முகமாகவும் குரலாகவும் ராகுல் இருக்கிறார். இது முருகனின் மண். இந்த மண்ணில் பாசிச சக்திகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழர்களின் மொழி, கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம் ஆகியவற்றை அழிக்க நினைக்கின்ற பாசிச சக்திகளை முருகப்பெருமான் வீழ்த்துவார். இவ்வாறு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். திருச்செந்தூர் வருகை தந்து தமிழ் கடவுள், தமிழர்களின் குலதெய்வம் முருகனை பிரார்த்திக்கின்றிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று தமிழகம் வருகிறார். அவருடைய பணி சிறக்க, இந்த பிரச்சார கூட்டங்கள் வெற்றி பெற முருகனை வணங்கியிருக்கிறோம். சூரசம்ஹாரம் செய்த முருகன் இந்த தேர்தலிலும் பாசிச சக்திகளை வீழ்த்த வேண்டும். தமிழ் கடவுள் முருகன் அவர்கள் எல்லோரும் சமம், எல்லோரும்
இந்நாட்டு மக்கள் எல்லோருக்காகமான கடவுள் தமிழ் கடவுள் முருகன் அவர்கள். இந்த முருகன் தான் ஒரு சாராரை வீழ்த்த நினைக்கும் அசுரர்களை சூர சம்மாரம் செய்தவர். அப்படி அரக்கர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே முருகப்பெருமான் அவர்கள் இந்த தேர்தலில் சூர சம்மாரம் செய்வார் என்பதை நாங்கள் அறிந்து இப்பொழுது பிரார்த்தனை செய்திருக்கிறோம். தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. நாட்கள் போக 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 வெற்றி வாய்ப்புகள் அந்த மெஜாரிட்டி என்று சொல்லுகிற கூடுதலான எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக 400 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். பலமாக இருக்கிறது, எழுச்சியாக இருக்கிறது. மக்கள் புரிந்து கொண்டார்கள். திருச்செந்தூர் ஆதரவற்ற மனநலம் மீட்பு மையத்தில் 100% வாக்களிப்போம் உறுதிமொழி விழிப்புணர்வு நடைபெற்றது. தி பன்யான் அண்ட் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் மற்றும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்தும் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையத்தில் வருகின்ற 22 நபர்கள் பயனாளர்களாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு சிகிச்சை பெற்று வரும் பயனாளர்களுடன் ECRCயின் அமைப்பாளர் சரவணன் தலைமையிலான குழு தேர்தல் பற்றி கலந்துரையாடிய போது, கடந்த காலங்களில் பயனாளர்கள் தேர்தலில் வாக்களித்த இனிய தருணத்தினை பகிர்ந்து கொண்டார் மற்றும் இங்கு சிகிச்சை பெற்று வரும் பயனாளர் ஒருவர் தனது தபால் ஓட்டினை இந்த பாராளுமன்ற தேர்தலில் பதிவு செய்துள்ளார். வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பது எனது உரிமை மற்றும் பொறுப்பு, அனைவரும் 100% வாக்களிப்போம் என்ற உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வு நிகழ்வானது நடைபெற்றது. பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை தவறாமல் ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்றது. நிகழ்வில் திருச்செந்தூர் ஆதி திராவிடர் நலத்துறை தனி வட்டாட்சியர் கைலாச குமாரசுவாமி மற்றும் திருச்செந்தூர் கிராம நிர்வாக அதிகாரி மணிகண்டன், அவசர சிகிச்சை மற்றும் மையத்தின் சமூக பணியாளர்கள் சுரேஷ்குமார், அபிசா, செவிலியர்கள் மாலதி, காவியா மற்றும் சுகாதார பணியாளர்கள் சித்ரா, சாந்தி, ஜோதி ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதியும் வரவுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும், மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, நோக்கு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதல் மீன்றியும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழிகிறோம். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி சுமார் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி தேவர்புரம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை தேர்தல் காரியாலயத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமை தாங்கினார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர் சீத செல்லப்பாண்டியன், கழக அமைப்புச் செயலாளர் N சின்னத்துரை மற்றும் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன், இனி வரும் தினங்களில் நாம் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும். திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு மற்றும் விடியா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த நீட் தேர்வு ரத்து, சிலிண்டருக்கு ₹100 மானியம், அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 என்ற பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும். சுமார் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி வெற்றி பெறுவதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்றார். திருமண பிரச்சாரம் மாதிரி தெருத்தவா நோட்டீஸ் கொண்டு போய் வீடு வீடா ஓட்டு கேட்குது, டோர் கேன்வாஸ். நீங்க அந்த வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு வந்தா மகளிர்லாம் எல்லா கட்சியிலும் இல்லாத அளவுக்கு மகளிர்லாம் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நீங்க அந்தந்த பகுதியில உங்க பகுதியிலே கேட்டா போதும். இன்னொரு கரண்ட் பில் என்னாச்சு, வீட்டு வரி என்னாச்சு, சொத்து வரி என்னாச்சு, பத்திரப்பதிவு என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம், தண்ணி வரி என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கேட்டு அடரியாக இருக்கிறவங்க
நீங்க வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். அதுதான் இந்த பகுதியில நீங்க போய் கேட்டாச்சுன்னா, உங்களை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்டாச்சுன்னா ஓட்டு மாறுறதுக்கு நிச்சயமான வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மாநகராட்சி நிர்வாகம் ஆளுங்கட்சி ஒப்பந்த நிறுவனமான அவர்லாண்ட் நிறுவனம் சார்பில் சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து பணி புறக்கணிப்பு போராட்டம். தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு மாதம் 5ஆம் தேதி சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த மாதம் தற்போது 11ஆம் தேதி வரை ஆகியும் தூத்துக்குடி மாநகராட்சியில் குப்பைகளை அள்ள ஒப்பந்தம் எடுத்துள்ள சென்னையை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அவர்லாண்ட் என்ற ஒப்பந்த நிறுவனம் சார்பில் ஒப்பந்ததாரருக்கு சம்பளம் வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக வடக்கு மண்டலத்தில் பணிபுரியும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர் என 300க்கும் மேற்பட்டோர் இன்று தங்களுக்கு சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்தும் ஓட்டுநர்களுக்கான உயர்த்தப்பட்ட சம்பளம் ரூபாய் 550, தூய்மை பணியாளர்களுக்கான உயர்த்தப்பட்ட சம்பளமான ரூபாய் 450 உடனடியாக வழங்க வேண்டும், இஎஸ்ஐ PF உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரத்தின் வடக்கு மண்டல பகுதியில் 15வது வார்டு பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வடக்கு மண்டல ஓட்டுநர்கள் அவர் மட்டும் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறோம். ஏன்னா எங்களோட கோரிக்கை என்னன்னா சம்பளம் 5ஆம் தேதிக்குள்ள போடணும். அது இல்லாம எங்களுக்கு ரொம்ப குறைவான சம்பளம் தான் நாங்கள் வாங்குறோம். அதனால எங்களுக்கு சம்பள உயர்வு இப்போ ஜியோ படி 550 ரூபா எங்களுக்கு ஓட்டுநர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு அதுக்கு 480 ரூபா அந்த ஜியோ படி எங்களுக்கு போடணும்.